ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் மட்டன் வச்சு ஒரு சூப்பரான ஒரு சைடிஷ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1/2 கிலோ மட்டன் வாங்கி அதை மஞ்சள் போட்டு கழுவி இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ க்ளீன் பண்ணி எடுத்த மட்டனை குக்கரில் போட்டுக்கலாம். மட்டன் முங்குற அளவுக்கு 1 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் வேக வைக்கும்போதே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டிங்கன்னா அந்த மட்டனில் உப்பு டேஸ்ட்டு நல்லா ஒட்டிக்கும். இப்போது குக்கரை மூடி போட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் வரவும் இறக்கிடுங்க. சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுக்கோங்க. இப்போது மிக்ஸி ஜாரில் ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தை முழுசாக உள்ளே போட்டுக்கலாம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவு சோம்பு, 1 டீஸ்பூன் அளவு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவு மிளகு, கசகசா அது 1 டீஸ்பூன் அளவு எடுத்து இந்த மாதிரி தண்ணி ஊற்றி அதை நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இதை ஊற வச்சு சேர்த்தா தான் நல்லா கசகசா மையாக அரைப்படும், இல்லாட்டி உங்களுக்கு முழுசாக இருக்கும். இந்த மாதிரி 1-2 அரைச்சி எடுத்துட்டு 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை இப்போ ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது 4 விசில் வந்துருச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், மட்டன் நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா வெந்துடணும். ஃபஸ்ட்டே நீங்கள் எடுத்து பார்த்து கையில் பிச்சு பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் மட்டன் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போது ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடாகவும் அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சூடாகவும் 1 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சு வரவும் மிச்சமான அந்த சின்ன வெங்காயம் இருக்குது இல்லையா, அதை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். இந்த மாதிரி பொன்னிறமாக வதங்கி வரணும். அடுத்ததாக ஒரு தக்காளி, சின்ன சைஸ் தக்காளி போதும், அதையும் குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க. வெங்காயம் வதங்கி வரவும் நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலா பேஸ்ட் இருக்குது இல்லையா, அதை தான் ஃபஸ்ட்டு உள்ளே சேர்க்கணும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஓரங்கள்லாம் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரவும் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற அந்த ஒரு தக்காளி அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை சிம்மிலேயே வச்சுக்கோங்க. ஓரளவு மசாலா நல்லா வதங்கிருச்சு. இப்போது தேவையான அளவு கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு குழம்புக்கான வாசனையும் அதிகமாக கொடுக்கும். கருவேப்பிலையோடு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு அடுத்ததாக கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு அழகாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்கிற மட்டனை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ கடாயில் மட்டனை சேர்த்தாச்சு. மசாலாவோடு சேர்த்து எல்லா பக்கமும் நல்லா ஒட்டுற மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை சிம்மிலேயே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மசாலா எல்லா பக்கமும் ஒட்டுற மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க. பாத்திரத்தை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இது நல்லா ட்ரை ஆகி வரணும். பாருங்கள், நல்லா ட்ரை ஆகி வந்திருக்கு. இது மேலே வாசனைக்காக கொத்தமல்லி தூவிக்கலாம். இதை லைட்டாக ஒரு பரட்டி எடுத்திங்கன்னா ரொம்ப சூப்பரான வித்தியாசமான டேஸ்ட்டில் ஒரு மட்டன் சைடிஷ் ரொம்ப அருமையாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.